திமுகவை வீழ்த்த விஜய் விரும்பினால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறி யாரையும் ஏமாற்ற முடியாது என விமர்சித்திருக்கிறார். திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கே செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர். ஆட்சியில அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறாரு. நான் சொல்றது, விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அம்மா அவர்கள் எங்கள் ரத்தத்தில் ஊட்டிய வளர்த்த பாடம். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதுல வேற எந்தவித உள்நோக்கமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. இன்னும் சில பேர் சொல்றீங்க, இப்ப சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அமைதியா இருக்கீங்க. நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஓ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்கிறீங்க. உங்க தலைமை யாரு? டெல்லி தான் உங்க கட்சியை நிர்வகிக்கிற. அப்படி கிடையாது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களது கொள்கை தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை.